நேயர்களே, இன்று தேவர்களின் புண்ணிய காலம் என்று அழைக்கக்கூடிய தட்சிணாயனத்தின் ஆரம்ப நாள், அதாவது ஆடி 1 தட்சிணாயன காலத்தின் தொடக்கம். அதாவது ஒரு வருடத்திலே 2 விதமான அயனங்களை நம் முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர். அதன்படி தை தொடங்கி தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாத காலம் உத்தராயண காலம் எனவும், ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 6 மாத காலம் தட்சிணாயன காலம் எனவும் அழைக்கப்படுகிறது. நம்மளுடைய பிதாமகர் மகாபாரத போரிலே நம்முடைய ஏற்கனவே பதிவிட்டிருந்தேன். நம்முடைய பிதாமகர் பீஷ்மர் அவர்கள் 58 நாட்கள் காத்திருந்து தட்சிணாயன காலம் முடிந்து உத்தராயண காலத்தில் தன்னுடைய உயிரை விட்டார் என்று வேதங்கள் சொல்கிறது. அதற்கான காரணம், உத்தராயண காலத்திலே உயிர் நீத்தால் மறுபிறவி என்று கிடையாது, நேராக மோட்சம் என்கிறார்கள். அதாவது உத்தராயணம் என்றால் என்ன, தட்சிணாயனம் என்றால் என்ன பார்த்து விடலாம் வாருங்கள். அதாவது சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகர்கின்ற ஒரு நகர்வை உத்தராயணம் எனவும், வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகர்கின்ற ஒரு நகர்வை தட்சிணாயனம் எனவும் அழைக்கிறார்கள். இந்த காலத்திலே, அதாவது ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள், ஆடிக்காத்து அதிர்ஷ்ட காத்து என்றும் சொல்வார்கள், ஆடி முந்துமா ஆறு முந்துமா என்றெல்லாம் சொல்வார்கள். ஏனென்றால் இதெல்லாம் நம் முன்னோர்கள் வழங்கக்கூடிய ஒரு காலங்காலமாக வழங்கக்கூடிய ஒரு பழமொழிகள். அதாவது இந்த தட்சிணாயன காலத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது, மரம் நடுவது, விதை நடுவது. ஏனென்றால் இனிமேல்தான் நமக்கு வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்கும். அதனால்தான் இந்த காலத்திலே, தட்சிணாயன காலத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏற்றமான ஒரு காலமாக நமது முன்னோர்கள் அந்த காலத்திலே சொல்லி வைத்திருந்தார்கள். ஆகவே நாம் இந்த உத்தராயணம் தட்சிணாயனம் 2 நிகழ்வுகளையும் பின்பற்றி வாழ்க்கையில் வளம் பெற வேண்டுகிறோம். அதுபோக ஆடி 1 இன்று வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள். நீங்களும் அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு எல்லாம் வல்ல அம்மனின் அருளை பெறுமாறு மகிழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.